ஓம் முருகா, ஓம் முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிடிர்கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே, அன்னை உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனோ. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் இன்றைய இனிய காலை வணக்கத்தை கூறி என்னுடைய பதிவை ஆரம்பிக்கிறேன். இப்படிக்கு புலவர் எஸ். கண்ணன். வாழ்க வளமுடன். சிவபெருமான் தன்னை வழிபடும் அடியவர்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் நாயன்மார்களுக்கும் பக்தவர்களுக்கும் அனைவருக்கும் அடியவன் என்று கூறுகின்றார். தனது பக்தையான் 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மார்கள் ஒருவருமான புனிதவதி என்பவரை புனிதராக்கி தன்னுடன் கீழ் இருந்து அவரது சிவ தாண்டவத்தை காண அருள்வாளித்தார். எவ்வாறு என்று பார்ப்போம். ஆனி மாதத்திலே சிவபெருமான் உத்தர நட்சத்திரத்திலே இருந்து ஆணி திருமஞ்சனம் கண்டார். ஆணி திருமஞ்சனம் நடைபெற்றது. ஆனி மாத பௌர்ணமி என்று நடைபெறும் மாங்கனி திருவிழா இறைவன் தன்னை நாடிய பக்தர்க்கு அடியவர்க்கு அருள் வழங்கிய நிகழ்ச்சி ஆகும். சைவ சமயத்தில் சிவபெருமானை போற்றிய 63 நாயன்மார்களிலே பெண்கள் 3 பேர் உள்ளனர். காரைக்கால் அம்மையார், இசைஞானியார் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாரின் தாயார் மற்றும் மங்கையர்க்கரசியார். சைவ சமய ஆச்சாரியர்கள் எல்லோரும் மூத்தவர். முதலில் பன்றாகம் அமைத்து இறைவனை பாடியவர். சிவபெருமான் நம்மை என பார்வதியிடம் கூறப்பட்டவர். பேய் வடிவத்தை விரும்ப பெற்றவர். அவரே காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி என்பதாகும். இவரது பெற்றோர் காரைக்காலில் வாழ்ந்த மிகுந்த செல்வந்தரான தனநத்தன், தர்மவதி ஆகியோரின் மகளாவார். சிறுவயதில் இருந்தே சிவபெருமானின் மேல் அதிக பக்தி கொண்டிருந்தார். இவருக்கு நாகையிலே உள்ள பரமதத்தன் என்பவருக்கும் வணிகருக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகும் இவர் சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார். வரும் சிவனடியார்களுக்கெல்லாம் அன்னமிடுவார். இவரின் பக்தியை சோதிக்கவும் இவரின் பக்தியை வெளியே காட்டவும் சிவபெருமான் விரும்பினார். ஒரு நாள் இவரது கணவர் பரமதத்தன் கடை வீதியிலே இருந்து தனக்கு கிடைத்த 2 மாம்பழங்களை வாங்கி தனது வேலையாள் மூலம் வீட்டிற்கு கொடுத்து அனுப்பியிருந்தார். அந்த வேளையிலே தன் இல்லம் தேடி வந்த சிவனடியாருக்கு சிவனடியார் வேடத்திலே வந்த சிவபெருமான் அமுது இட்டு ஒரு மாம்பழத்தையும் கொடுத்து அவரை உபசரித்தார். உணவிற்கு வீட்டிற்கு வந்த தனநந்தன் உணவு உண்டால் அவருக்கு மீதம் இருக்கும் ஒரு மாம்பழத்தை உண்ண கொடுத்தாள். மாம்பழம் சுவை அருமையாக இருக்கவே 2வது பழத்தையும் கொண்டு வருவாறு கூறினான் தனநந்தன். மாங்கனியை சிவனடியாருக்கு கொடுத்து விட்டதாக கூறினால் தன்னுடைய கணவன் கோபித்துக் கொள்வான் என்று எண்ணி என்ன செய்வது என்று தெரியாமல் பூஜை அறைக்கு சென்று சிவபெருமானை நினைத்து வணங்கி தன்னை காக்குமாறு வேண்டினார். அப்போது சிவனருளால் புனிதவதிக்கு ஒரு மாம்பழம் கிடைத்தது. அதனை மகிழ்ச்சியுடன் தன் கணவரிடம் கொடுத்தாள். ஆனால் அதனை சாப்பிட்ட பரமதத்தன் முதலில் சாப்பிட்ட பழத்தை விட இந்த பழம் மிகவும் சுவையாக உள்ளது என்று புனிதவதியிடம் கேட்டார். அப்போது புனிதவதி நடந்தவற்றையெல்லாம் கூறினாள். ஆனால் அதை நம்ப மறுத்த பரமதத்தன், உனக்கு சிவபெருமான் மாங்கனி தந்தது உண்மையென்றால் மீண்டும் ஒரு மாங்கனியை வரவழைத்து வாங்கி காட்டு என்று கூறினார். புனிதவதி சிவபெருமானை வேண்ட உடனே அவரது கையில் இன்னொரு மாங்கனி கிடைத்தது. அதை அவர் தன் கணவனிடம் வழங்கினார். கணவனால் கைவிடப்பட்ட புனிதவதி தன் கணவனுக்கு தேவையற்ற இந்த இளமையும் அழகும் தனக்கும் வேண்டாம் என கருதி சிவபெருமானிடம் பேய் வடிவினை வரமாக தருமாறு கேட்டு பெற்றாள்.
பேய் வடிவம் என்பது முதுமை தோற்றம். பிறகு பேய் உருவத்துடன் சிவபெருமானை காண வேண்டி கைலாய மலையை சென்றடைந்தார். கைலாய மலை புனிதமான சிவபெருமான் இருக்கும் இடம் என்பதால் காலால் மிதித்து நடந்து செல்வது குற்றம் என்று கருதி புனிதவதி தன் தலையால் நடந்து கடந்து சென்றாள். அங்கு அவளை பார்த்த பார்வதி தேவியுடன் இருந்த சிவபெருமான் புனிதவதியை அம்மையே என்று அன்போடு அழைத்தார். அன்று முதல் அவர் காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்பட்டார். சிவபெருமான் அவரிடம், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்க, அதற்கு புனிதவதியார், இறைவா பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறந்தால் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். நீ எப்போதும் ஆடும்போதும் உன் காலடியின் கீழ் நான் இருக்க வேண்டும் என்று வரங்கேட்டார். அதன்படியே அருளி தனது திருத்தாண்டவத்தை ஆடி காட்டினார் சிவபெருமான். மேலும் சிவபெருமானை நடனத்தை காண திருவேலங்காடு என்று கூறக்கூடிய ரத்தன சபைக்கு தான் வந்து சிவபெருமானின் ஊர்த்தவ தாண்டவத்தை கண்டார். அங்கிருந்து பல சிவபெருமானை தொழுதவாறு பல பதிகங்களை பாடினார். அந்தாதி என்று சொல்லக்கூடியது ஒரு பாடலில் முதல் பாடலின் கடைசி வரி அல்லது கடைசி வார்த்தையை அடுத்த வரும் பாடலில் செய்யுளில் முதல் வார்த்தையாகவோ அல்லது முதல் வரியாகவோ அமைத்து தொடர்ந்து பாடுவது ஆகும். உதாரணமாக, திருக்கடையூரிலே சுப்பிரமணிய ஐயர் என்று சொல்லக்கூடிய அபிராமி பட்டர் பாடிய அபிராமி அந்தாதி இந்த வகையைச் சேர்ந்தது. 100 பாடல்களும் சங்கிலி தொடர் போல ஒன்றுடன் ஒன்று பிணைந்து வரக்கூடியது. காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புத திருவந்தாதி மற்றும் திருவிரட்டை மணிமாலை ஆகிய நூல்கள் 12 திருமுறைகளில் 11ஆம் திருமுறையாக தொகுக்கப்பட்டு பாடப்பட்டு வருகிறது. காரைக்காலில் காரைக்கால் அம்மையாருக்கென தனி கோவில் அமைக்கப்பட்டு வருடந்தோறும் மாங்கனி திருவிழா மிகச் சிறப்பாக காரைக்காலில் அம்மையாரின் பக்தி சிறப்பை போற்றும் வகையிலே நடத்தப்பட்டு வருகிறது. 9/6/26 அன்று அந்த காரைக்காலிலே பொது விடுமுறை அழைத்து காரைக்கால் அம்மையாரின் மாங்கனி திருவிழாவை சிறப்பாக நடத்த உள்ளது. வீதி உலா வருவார். அப்போது மக்கள் அனைவரும் சாலையோரத்திலும் உயரமான இடத்தில் இருந்தும் மாம்பழங்களை பிச்சாண்டவர் மீது வீசுவர். குழந்தை வர வேண்டி பெண்கள் அந்த மாம்பழங்களை தனது முந்தானையால் பிடித்து அவ்வாறான மாம்பழங்களை சாப்பிட்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்றும் சாப்பிடுவார்கள், பிள்ளைகளை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை நெடுங்காலமாக உள்ளது. மாங்கனி திருவிழாவில் பக்தர்கள் மாங்கனிகளை வாங்கி சிவபெருமானுக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் வைத்து பூஜித்து அங்கு வரும் மற்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கி சிவனருள் பெறுவர். நாமும் இதேபோல் பல மாங்கனிகளை வாங்கி இறைவனுக்கு படைத்து பூஜித்து பக்தர்களுக்கு வழங்கி இறையருள் பெறுவோம். வாழ்க வளமுடன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நேளே. வாழ்க வளமுடன். வாழ்க திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயா.